திருக்குறள் 66. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். ஒரு அழகான நகரத்தில் ரவி மற்றும் சுமித்ரா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 3 வயது மகள் அனன்யா இருந்தாள். ஒருநாள் வேலை முடித்து வீட்டிற்கு வந்த ரவி மிகவும் சோர்வாக இருந்தார். அப்போது சிறிய அனன்யா ஓடிவந்து அப்பாவை கட்டிப்பிடித்து, அப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று மழலை குரலில் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை ரவியின் நாள் முழுவதும் இருந்த சோர்வை மறக்கச் செய்தது. அவர் மகளை தூக்கி அணைத்துக்கொண்டு, இந்த இனிய மழலை சொல்லுக்கு உலகத்தில் எதுவும் ஈடாகாது என்றார். அதை பார்த்த சுமித்ராவும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். அன்றுதான் அனைவரும் உணர்ந்தனர், குழலின் இசையும் யாழின் இனிமையும் குழந்தையின் மழலை சொல்லுக்கு ஈடாகாது என்பதை. இதைத்தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் அழகாக எடுத்துரைக்கிறார். தினமும் ஒரு குறளை கதை வடிவில் எளிமையாக அறிந்து கொள்ள கற்போம் குறள் விளக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி.